தொடர்ந்து வாக்கு எண்ணிக்கைகள் குறித்த நிலவரம் மற்றும் அலசல்கள் பார்த்துட்டு இருக்கோம். இந்த செஷன்ல நம்ம கூட சிபிஎம் கட்சியை சேர்ந்த சிந்தன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சிந்தன். வணக்கம். ட்ரெண்ட் பார்க்குறப்போ ரொம்ப ஒரு அன்எக்ஸ்பெக்டடான ஒரு ட்ரெண்ட் இருக்கு. அதாவது எக்ஸிட் போல்ல டிவிக்கே ஒரு நம்பர் வரும்னு சொன்னாங்க. பட் இந்த அளவு வருங்கிறது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. 1, 2 போல்ல மேபி சொல்லியிருக்கலாம். பட் இது ரொம்ப ஒரு அன்பிரசிடென்ட்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு விஷயமா இருக்கா? இந்த ட்ரெண்டை எப்படி பார்க்குறீங்க? ஆமா, இந்த ஆக்சிஸ் மை இந்தியா தான் ம். 120 சீட்டு 98லிருந்து 120 வரைக்கும் ஆமா. தாவேக்கா வரும்னாங்க. நாம அதெல்லாம் ஆக்சுவலா அத நம்ம கிண்டல் பண்ணோம். நானே கூட வந்து என்ன தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சமூக பின்னணிய பத்தி எந்த கவலையும் இல்லாம ம். அவங்க அந்த ஆய்வு முடிவு வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னு. ஆனா என்னன்னா, இன்னொரு ஆஸ்பெக்ட் முன்னாலயே சொன்னாங்க. நமக்கு அது புரியல. அதாவது தாவேக்காவுக்கு இருக்கிற வாக்கு வந்து எந்த ஒரு சாதி, எந்த ஒரு மத பின்னணி இல்லாம கரெக்ட். அவர் வந்து ஒரு நியூட்ரலா ம். இருக்காருங்கிறதுனால, அவருக்கு இருக்கிற சப்போர்ட்ட வந்து நீங்க தமிழ்நாட்டோட எல்லா எந்த காம்பினேஷன்ல எடுத்தாலும் தெரியும்னு நம்ம கவனிக்கல. புரியுது. ஏன்னா, அதுல வந்து ஓபிசி கம்மியா இருந்தாங்க. ஓபிசி குறைவா இருந்ததுனால, நான் வந்து சரி இது எப்படி தமிழ்நாட்டுல வந்து நம்ம அதர் பேக்வர்ட் கம்யூனிட்டீஸ் தான் ம். அதிகம். அப்ப இது எப்படி ரெஃப்ளெக்ட் பண்ணணும்னு யோசிச்சோம். பட் ஆனா, முடிவுகள் உண்மையாலே நான் ஆமா. ஏற்கனவே இன்னொரு லைவ்ல பேசிட்டு வரேன். ம். ஒரு எதிர்பார்க்காத முடிவு. இன்னுமே சொல்லப்போனா களத்துல அரசியலா ஆக்டிவா செயல்படுறவங்க, சிந்தித்து செயல்படுறவங்க, கொள்கை பேசுறவங்க எல்லாருக்குமே இது ஒரு சேலஞ்ச் தான். ம். இது ஒரு சேலஞ்சிங் சினாரியோ தான் காட்டுது. தமிழ்நாட்டுல ஒரு அரசியல்ங்கிறது வந்து எல்லா நேரமும் கொள்கை சார்ந்து இல்ல. இதுல கரெக்ட். பல்வேறு கணக்குகள் வேலை பார்க்குது. ம். அப்படிங்கிறத இதுக்கு திரும்ப முன்னாடி நம்ம உணர்த்துது. ஸ்டார் பவர்ல ஒரு ரைஸ் ஆன விஷயம்னா, எம்ஜிஆர் காலத்துல பார்த்திருப்போம். இல்ல அதுக்கு முன்னாடி அந்த மாரியான விஷயங்கள், மத்த ஸ்டேட்ஸ்ல என்டிஆர் அந்த மாரியான விஷயங்கள் பார்த்திருப்போம். பவன் கல்யாண் துணை முதல்வர் ஆனாரு ஓகே. பட் ஸ்டில் அதுல வேற வேற அரசியல் கணக்குகள் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த அளவு ஒரு ஸ்டார் பவர் ப்ரூவ் பண்ணுது அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அ டிகேட்ஸ்க்கு அப்புறம் நடக்குதுன்னு கூட சொல்லலாம். இந்த ட்ரெண்ட் நிச்சயமா ஆரோக்கியமானதா அப்படிங்கிற ஒரு அலசலும் நம்ம பேச வேண்டியது இருக்கு. ஆரோக்கியமா இல்லையாங்கிறத விடவும், இப்ப எம்ஜிஆர் வந்தாருங்கிறத அவங்க வந்து திமுகல பொறுப்புல இருந்தாரு. நான் எம்ஜிஆர இவங்களோட ஒப்பிடல. ம். ஆனா ஜெயலலிதா வந்து எம்ஜிஆருடைய மறைவுக்கு பிறகு அந்த கட்சியில கொள்கை பரப்பு செயலாளர்ல இருந்து தான் பொதுச் செயலாளர் ஆமா. ஆகுறாங்க. அது ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் தான். அந்த ஸ்ட்ரகிள வந்து பார்க்கும்போது, இவரு அதுவுமே பண்ணல. ம். அதுதான் பார்க்குறேன். ஜெயலலிதா வந்து ஒரு நடிகை தான். அவங்க வந்து அத தாண்டியும் அரசியலுக்கு வரும்போது, அரசியல் கட்சிக்குள்ளேயாவது தன்னை நிலைநிறுத்திக்க ஒரு போராட்டம் பண்ணாங்க. ஆமா. இவரு வரும்போதே ரொம்ப சொபிஸ்டிகேட்டடா இப்போ ஒரு முதலமைச்சர் அரியணைய நெருங்குறாரு. ம். இன்னும் அந்த நம்பர தொடலன்னா கூட, ம். அந்த நம்பர தொடர்றதுக்கான வாய்ப்பு அவருக்கு தான் இருக்கு. ஒருவேள கூட்டணி கட்சிகள் மத்ததெல்லாம் போய் அவங்கள ஆதரிக்கிறாங்கன்னா, ம். அவருக்கு தான் இருக்குங்கிறது தான் இப்ப இருக்கிற நம்பர். ஸோ இது வந்து இப்ப நீங்க என்ன வாக்குறுதிய குடுத்து, இல்ல என்ன ஒரு மைய பிரச்சனையின் அடிப்படையில இந்த தேர்தல் நடந்ததோ, அதிலிருந்து கொஞ்சம் முரண்பட்டு நிக்குது. புரியுது. அதனால ஒரு சேலஞ்ச் தான். இது எங்கள பொறுத்தவரைக்கும் நான் சொல்றேங்க. எந்த இப்ப ஏற்கனவே நடந்த 5 ஆண்டு ஆட்சியா இருக்கலாம். அல்ல அதுக்கு முன்னால அதிமுக 10 ஆண்டு ஆண்டதா இருக்கலாம். எதிர்க்கட்சிங்கிற அரசியல்ல நாங்க வந்து எப்பவுமே மக்கள போராட்ட களத்துக்கு கொண்டு வருவதும், நாங்க போராட்ட களத்துல தொடர்ந்து செயல்படுவதுங்கிறது தான் எங்களோட அரசியல். ஸோ இப்ப புதுசா ஒரு பிளேயர் வரதுனால அது மாறப் போறதில்ல. நிச்சயமா. அதனால ஆனா அதே சமயம், இப்ப எங்கள மாரி உழைக்கிற பல பல கட்சிகள் வந்து அந்த கொள்கைய முன்னிறுத்தி மக்கள் அதுக்கான நம்பிக்கைய பெற்று வரலாம். ஒரு நாள் அல்லது ஒரு நாள் ஒரு மாற்றத்த நம்ம கொண்டு வரலான்னு சொல்லும்போது, அ இந்த மாற்றம் வந்து அது 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 மேல ஒரு அவநம்பிக்கை உருவாக்கும். கரெக்ட். அதாவது ஒரு ஸ்டார் இருந்தா போதும், ம். ஒரு கேம்பெயின் பண்ணா போதும், அல்லது ஒரு மீடியா கோஆர்டினேஷன் இன்ஃபாக்ட் இருந்தா அவரு போதும். முழுமையா பிரச்சாரம் கூட பண்ணலங்கிற விமர்சனம் தான் இருந்துச்சு. ஆமா. இருந்தாலும் மீடியா கோஆர்டினேஷன்ங்கிறது அவருக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. இன்னொன்னு வந்து எங்களோட சைட்ல நான் விமர்சனமா பார்க்கிறது வந்து, ஒரு தாவேக்கா எவ்வளவு சின்ன சக்தியா இருந்தாலும், அத கடுமையா விமர்சிக்கிறதுங்கிறதுல வந்து ஓகே புது பிளேயர். ம். பொதுவா புது பிளேயருக்கு வந்து எல்லாரும் ஸ்பேஸ் குடுப்பாங்க. அந்த ஸ்பேஸ் குடுத்ததுங்கிறது, இவருக்கு வந்து ஒரு சாதகமா இருந்திருக்குன்னு நான் அதாவது இப்போ இடதுசாரிகளும் சரி, திமுக கூட்டணியில மற்ற கட்சிகளும் சரி, விஜய அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாமா? அண்டர் எஸ்டிமேட்ன்னு விஜய் அல்ல. விஜய்க்கு கீழ மக்கள்ட்ட இருந்து இவ்வளவு ஆதரவு கிடைக்கும்னு ஒரு மக்கள் மத்தியில ஒரு மாற்றத்துக்கான எண்ணிக்கை கோரிக்கைங்கிறது எல்லா நேரமும் கொள்கை சார்ந்து மட்டும் இருக்காது அப்படின்னு ஒரு பாடம் கிடைச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். கரெக்ட். இப்ப பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் நம்பர்ஸ் பார்த்தா, டிவிகேக்கு ஒரு ட்ரிபிள் டிஜிட்ட டச் பண்ணியிருக்காங்க. 101, 100ன்னு காட்டுது. ஏடிஎம்கே செகண்ட் இருக்காங்க ம். சர்ப்ரைசிங்லி. ஸோ இப்போ ஒரு கட்சி ஆட்சியில இருக்குன்னா, அது ஆன்டி இன்கம்பன்சி அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு எதிர்ப்பு அலை இருக்கும் அப்படிங்கிற மாரி சொல்லுவாங்க. ஒருவேளை இந்த ஈக்குவேஷன்ல டிவிகே இல்லைன்னா, ஏடிஎம்கேக்கு இது ஒரு கிளியர் ஸ்வீப்பா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டும் இதுல பார்க்க முடியுது. இருக்கலாம் மேபி. ஆனா நான் என்ன பார்க்குறேன்னா, நம்ம திமுக அணி அது நடத்தின பிரச்சாரத்துல அதுவே மயங்கிரக்கூடாது. அதாவது ம். என்னன்னா,
மக்களுக்கு நலத்திட்டங்கள் கொடுத்ததுங்கிறது திமுகவுடைய ஒரு பிளஸ். கரெக்ட். ஆனா அது மட்டுமே போதாது. ம். ஸோ அதுல வந்து தான் இப்போ நாங்க கூட சில விமர்சனங்கள இப்ப மட்டும் இல்ல, முன்கூட்டியே வச்சோம். அதாவது பணி நிரந்தரத்துக்காக மக்கள் போராடுறாங்க. ஒரு அடிப்படை தேவைகளுக்காக மக்கள் போராடுறாங்க. சம வேலைக்கு சம ஊதியம் கேட்குறாங்க. துப்புரவு பணியாளர் ம். ம். போராட்டம். இது மாரி நெறைய விஷயங்கள் நாங்க நடத்தும்போது, அத அத அணுகுன விதம் இருக்குல்ல. அது உட்பட இப்ப வந்து இத யோசிக்க வேண்டியிருக்கு. ம். வெறும் நலத்திட்டங்கள் இல்ல. மக்கள் எப்ப உரிமைன்னு வராங்களோ, அது வந்து சமூக நீதி சார்ந்த விஷயங்கள் மட்டும் இல்ல. எந்த ஒரு பிரச்சனையிலும் மக்கள் உரிமை கேட்டா, அந்த உரிமை குரலுக்கு கொள்கை பேசுகிறவர்கள் முக்கியத்துவம் குடுத்தாகணும். ஆமா. அதுதான் நமக்கான ஆதரவு தளத்த தக்க வைக்கும். மத்தபடி இப்ப இது வந்து அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்ப தாவேகா எடுத்துருச்சா? அப்படின்னு விவாதிக்கிறதுக்கான நேரமா நான் ம். பார்க்கல. ம். இது வந்து ஒரு நம்ம வந்து மக்கள் உங்ககிட்ட ஒண்ணு எதிர்பார்ப்பாங்க. அந்த ம். வாக்காளர் தான் நமக்கு போடுவாங்க. இப்ப நம்ம வாக்காளர் எப்படி வந்து மாத்தி போட்டுருக்காங்க. ம். ஒருவேள பாஜக வராது. இப்ப நான் நெறைய பேர்ட்ட பேசும்போது அதான் சொன்னாங்க. விஜயும் பாசிச பாஜக வேணாங்கிறார்ல. ஆமா. அப்ப அவர வந்து நான் எதிரியா பார்க்கல. ம். நீ அல்லது அவருன்னு பார்த்தா என்ன? அப்படின்னு கேட்கறாங்க. கரெக்ட். அப்போ ஒருவேள வந்து இது அதிமுக ஓட்டுகள் தான் தாவேகாவுக்கு போகுங்கிற எதிர்பார்ப்பு ம். பொய்யாகி, திமுக அணிக்கு கிடைக்க வேண்டிய ஓட்டுகள்ல ஒரு செக்ஷன் போயிருக்கு. ம். அப்படின்னு தான் முடிவுகள் காட்டுது. ஆக்சுவலா விஜய் அவர்கள் முன்னாடி இருந்தே ஒரு பிரச்சாரத்த முன் வச்சாரு. போட்டியே டிவிகேக்கும், டிஎம்கேக்கும் தான் அப்படின்னு. அது கூட இந்த விஷயத்துல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தி இருக்கும் அப்படிங்கிற மாரி. இல்ல அப்படி பார்க்கல. ஆக்சுவலா போட்டி டிவிகேவுக்கும், ஏடிஎம்கேவுக்கும் வருது. சரி, எங்க திமுக வலுவா இருக்கோ, குறிப்பா சென்னை 16 ம். தொகுதியில டிவிகே முன்னிலைன்னா, அது வந்து டிவிகே வெர்சஸ் டிஎம்கேவா நான் பார்க்கல. ஓகே. டிவிகேவ சூஸ் பண்றாங்க டிஎம்கே ம். வாக்காளர்கள்னு பார்க்குறேன். புரியுது. ஏன்னா வாக்காளர்கள் பெரும்பாலுங்க கட்சிக்காரங்க மாரி கிடையாது. அவங்க வாக்கு போடுறதுனால இன்ன பலன் கிடைக்கும். ஒருவேளை காசுக்கு வாக்களிக்கிறாங்கன்னு சொன்னா கூட, அது உண்மை கிடையாது. பலனுக்காக வாக்களிக்கல. ம். அவங்க வந்து பெட்டர் ஆப்ஷன் அவங்களுக்கு தெரிஞ்ச அடிப்படையில விவாதிச்சு தான் வாக்களிக்கிறாங்க. ம். கொள்கைங்கிறது ஒரு ரோல், சின்ன ரோல் அதுல ப்ளே பண்ணும். அந்த ரோல் வந்து இப்ப தாவேக்காவுக்கு இப்ப சாதகமா போகுதுன்னா, ஒரு 2 ஸ்லோகன்லயே அந்த சாதகம் ஆயிடுதான்னு நான் பார்க்குறேன். ம். ஏன்னா, பல முக்கியமான விஷயங்கள்ல போராட்டம் நடத்தியிருக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப கரெக்ட். டீலிமிட்டேஷன் பிரச்சனை வரும்போது, திமுக அணி தேர்தல் பிரச்சாரத்தை எல்லாம் தாண்டி அந்த போராட்ட களத்துல ஆமா, நின்னுச்சு இல்லையா? ஆமா. அத அவங்க செய்யலங்கிறப்போ நான் என்ன நெனச்சேன்னா, ஆ ஓகே. அத செய்யலங்கிறத மக்கள் பார்ப்பாங்கன்னு நெனச்சேன். ம். பட் அத தாண்டி வந்து மக்கள் 2 வார்த்தையில நான் அவங்கள ரிஜெக்ட் பண்றேன்னு சொல்றதையே போதும்னு ஏத்துக்கிறாங்கங்கிறது உண்மை. தெரியுது. பார்க்கலாம். இந்த ட்ரெண்ட புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் கூட ஒரு முன்னாடி போய் நம்ம யோசிக்கலாம். அதாவது இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்தப்பவே, அ நம்ம அதாவது ஏடிஎம்கே, டிஎம்கே தாண்டி சரி டிஎம்கே, சிபிஎம் கட்சி, அந்த காங்கிரஸ் எல்லாருமே கூட்டணியில இருக்கிறப்ப என்ன பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னா, இது வந்து கொள்கை பிடிப்புள்ள கூட்டணி. கொள்கை சம்மந்தப்பட்ட அது மூலமா நாங்க ஜாயின்ட் ஆயிருக்கோம்னு பேசினாலுமே, காங்கிரஸ் தரப்புல டிவிகே பக்கம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் செய்திகள் கசிஞ்சது. அஃபிஷியலா சொல்ல முடியாது. பட் ஸ்டில் செய்திகள் கசிஞ்சது. ஸோ அது வந்து மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தி ஏற்படுத்தி இருக்குமா? இவங்க வந்து டிவிகே ஒரு ஆப்ஷனா பார்க்குறாங்க அப்படின்னா, டிஎம்கே வீக்குன்னு அவங்க அங்கேயே நெனச்சிருப்பாங்களா அப்படின்னு கேட்கிறேன். இல்ல அதாவது இந்த தேர்தல்ல கூட்டணி பலம்ங்கிறது ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுச்சு. ம். ஆனா, அந்த பேச்சுவார்த்தையில் நடந்த மனக்கசப்புக்கள், அந்த கூட்டணி பலத்த உள்ளிருந்து பலவீனப்படுத்துறதா இருந்துச்சு. ம். அதாவது நாங்க சொன்னோம் அத. ஆனா என்னன்னா, எங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல கூடுதல் சீட்டு வேணுங்கிறது. கரெக்ட். அந்த சீட்டு குடுக்குறதன் மூலமாக இடதுசாரி தன்மையுள்ள மக்கள், ம். இந்த அணி தான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்னா ஸ்ட்ராங்குங்கிறது வந்து கூடுதல் எண்ணிக்கையில பிரதிபலிக்கும். ம். அப்ப இவங்களுக்குள்ள ஒரு சுயநலம் இல்ல. இவங்க ம். பிரிச்சுக்கிறாங்கங்கிறது வந்து ஒரு மெசேஜா இருந்திருக்கும். பட் அது வந்து நான் அதே அளவுகோல காங்கிரஸ்க்கு பொருத்த முடியாது. அவங்க ம். உண்மையில கூடுதல் சீட்டு வாங்குனாங்க. ம். ஆனா அதுவுமே அவங்களுக்கு வெற்றியா வரல அப்படிங்கிறது வந்து காங்கிரஸ எப்படி பார்க்குறாங்க, காங்கிரஸ் வாக்காளர்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்கங்கிறத வந்து எங்க வாக்காளர்களோட பொருத்த முடியாது. கரெக்ட். அதனால ஆனா ஒண்ணு, இந்த கூட்டணிக்கு உள்ள நடந்த இந்த விவாதங்கள் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட்ட குடுத்துருக்கு. ம். அதுதான். ஸோ அந்த இடதுசாரிகள் ஆக்சுவலா அந்த போலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமே தலைவர்கள் பேசுறப்போ, டிவிகேக்கு வந்து ஒரு அலை இருக்குங்கிற மாரி நெறைய பேர் பேசுனாங்க. அதாவது டிஎம்கே கூட்டணியில இருக்கவங்களே. அந்த அவங்களே அப்படி ஒரு அனாலிசிஸ் வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஏதோ ஒண்ணு முன்னாடியே தோணியிருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கலாமா? இல்லங்க அதெல்லாம் ஒண்ணும் பெரிய கம்பு சுத்துறோம் இல்லங்க. அதாவது எலக்ஷன் வரைக்கும் நம்ம பிரச்சார மோட்ல இருப்போம். ம். எலக்ஷன் முடிஞ்சு வரும்போது பிரச்சார காலத்துக்கு போன பல இடங்கள்ல வந்த விமர்சனங்கள், மக்கள் நம்மகிட்ட சொன்ன கருத்துக்கள், ஃபீட்பேக். ம். இதெல்லாம் வந்து எங்களுக்கு ஒண்ணும் இப்ப யாரோ சொல்ல வேண்டியதில்ல. நாங்க ம். மக்களோட தானே இருக்கிறோம். ம். அப்போ இது தாவேகா ஜெயிக்கும்னு அப்ப தோணி அதுல சொல்லல.
மக்கள்கிட்ட விமர்சனம் இருக்கு. ஆனா நம்ம வந்து செய்த நலத்திட்டங்கள் போதும், அதை வச்சே வந்து மக்கள் வாக்களிப்பாங்கன்னு நினைக்கிறோம். நலத்திட்டம் வேணான்னு நான் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் முக்கியமானது. ஆனா அதை தாண்டி விமர்சனங்களுக்கு காது கொடுக்கணும். அதுதான் இப்ப நீங்க மத்த தலைவர்கள் பேசுனது எனக்கு தெரியாது. தோழர் கே பாலகிருஷ்ணன் பேசும்போது இன்றைக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஒரு முக்கியமான பிரச்சனை, நாங்க போராடுவோம்னாரு. பல பேர் என்ன நினைச்சாங்க, திமுக ஆட்சி அமையும், திமுக ஆட்சிக்கு எதிராக போராடுவோம்ங்கிற அளவுல தான் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. யார் ஆட்சி அமைஞ்சாலும் இந்த பிரச்சனை தான் மையமானது, நாங்க போராடுவோம்ங்கிறது எங்க ஸ்டேட்மெண்ட், யார் ஆட்சினாலும். அப்போ நாங்க என்ன சொல்றோம்னா, இதை நாங்க கண்டுபிடிக்கிறோம். ஏங்க மக்களுக்கு களத்துக்கு போறோம், எங்ககிட்ட மக்கள் பேசும்போது பல விஷயங்கள் எங்களுக்கு வெளிப்படுது. இதை தாண்டி பல பிரச்சனைகளுக்காக மக்கள் வாக்களிப்பாங்க. அதுல முக்கியமானது மாநில உரிமை. சோ மாநில உரிமைக்கு மக்கள் வாக்களிப்பாங்க, அதிமுக வேண்டாம்னு மக்கள் வாக்களிப்பாங்க, பாஜக வேண்டாம்னு மக்கள் வாக்களிப்பாங்க, நாங்க நம்புறோம். ஆனா அதே சமயம் ஒரு பிரச்சனையில நீங்க வாக்களிங்கன்னு கேட்டுட்டு மத்த பிரச்சனையை கண்டுக்காம இருக்க முடியாதுல்ல. சோ எங்க கருத்தை பொறுத்த வரைக்கும் அது தாவேக்கா வருதுங்கிறதுக்காக சொன்னது இல்லை. நாங்க களத்துக்கு போனோம், பல இடங்கள்ல ஓட்டு கேட்டு போகும்போது மக்கள் கோரிக்கைகளை வச்சாங்க. அந்த கோரிக்கைகள்ல எங்களுக்கு புரியுது என்னென்ன பிரச்சனைகள் பிரதானமா இருக்கு. அப்ப இப்ப நாங்க வந்து பிஜேபியை தடுத்துட்டோம், அதனால வேலை இல்லாம கொஞ்சம் 5 வருஷம் இருங்கன்னு மக்கள்கிட்ட சொல்ல முடியாது. நிரந்தர பணி இல்லாம வேலை பாருங்கன்னு சொல்ல முடியாது. குறைந்த கூலிக்கு உங்களை சுரண்ட அனுமதிங்கன்னு சொல்ல முடியாது. அப்ப எங்க வேலை என்ன? போராட்ட காலத்துல அதுக்கு எதிராக நிற்போம். எந்த அடக்குமுறை வந்தாலும் அதற்கு நாங்க வணங்காமல் நாங்க வந்து போராட்டத்தை முன்னெடுப்போம்னு சொல்றது தானே. சோ அந்த கருத்தை அவர் சொன்னதுங்கிறது எந்த ஆட்சி வந்தாலும் இன்னைக்கு இந்த சூழல்லையும் எங்க வேலை அதுதான் அப்படிங்கிறத நான் சொல்றேன். தமிழகத்துல விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி போறோம் அப்படின்னா, கேரளால கிட்டத்தட்ட வந்து எல்டிஎஃப் செகண்ட்ல இருக்காங்க, யூடிஎஃப் முன்னிலையில் இருக்கிற இப்போத ட்ரெண்ட் வந்து சொல்லுது. எகைன் 2 டேர்ம் அவங்க வந்து ஆட்சியில இருந்துட்டாங்க, பவர்ல இருந்துட்டாங்க. ஸோ அதனால ஒரு அதிருப்தி கிரியேட் ஆகி காங்கிரஸ் முன்னாடி வருதுன்னு சொல்லலாமா? அதை கேரளாவை பொறுத்த வரைக்குங்க, அதாவது இடது ஜனநாயக அணி என்பது ஒரு கட்சி ஆட்சி கிடையாது, அது ஒரு கூட்டணி. கண்டிப்பா நாங்க எப்பவுமே அப்படிதான் அணுகுறோம், காங்கிரஸ் அப்படிதான் அணுகுது. எங்களுடைய செயல் திட்டம் இருக்கு, அந்த செயல் திட்டத்தை நாங்க முன் வச்சு தேர்தலை சந்திக்கிறோம். 10 ஆண்டு ஆட்சிங்கிறது ஒரு வரலாற்று சாதனை, பினராயி விஜயன் அதை பண்ணியிருக்காரு. ஆனா அதே சமயம் அங்க வந்து இப்ப யூடிஎஃப் முன்னிலை வருது, இனி ஒருவேளை தேர்தல் தோல்வி நடக்குதுன்னா கூட கம்யூனிஸ்டுகள் வந்து வலிமையோட சொல்ல முடியும், அதெல்லாம் தாண்டி நாங்க வந்து உள்ளாட்சி களத்திலையும் அல்லது மக்கள் போராட்ட களத்திலையும் நாங்க நின்னுகிட்டே தான் இருப்போம். ஆளுங்கட்சியா இருந்தாலே எதிர்கட்சியாக நம்ம இல்ல, ஆளுங்கட்சியா இருந்தாலே பினராயி விஜயன் முதலமைச்சர், பினராயி விஜயனுடைய மனைவி ஒரு கல்லூரியில வேலை பார்க்கறாங்க, வேலை அந்த ஆசிரியர்கள் போராடும் போது அவங்களும் தானே போராடுறாங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். நம்மளே ஆட்சியில் இருந்தாலும் அரசுக்கு எதிராக போராடணும்னா எந்த அடிப்படையில போராடணும், அதுல எப்படி நெகோசியேட் பண்ணி அரசை வந்து வழி கொண்டு வரணும்னு தெரியும். ஸோ நாங்க அந்த டிஃபரன்ஸை புரிஞ்சு வச்சிருக்கோம். அந்த முறையில வந்து இப்போ எங்க ஆட்சி ஒரு வேளை இழக்கிறோம், 3வது முறை வர முடியலன்னா அது பிரச்சனை இல்லை. ஆனா 3வது முறை வந்தா வரலாற்று சாதனை கண்டிப்பா. அதுதான். அதே மாதிரி மேற்கு வங்கத்திலையும் பார்த்தா இப்போ பிஜேபி முன்னிலை அப்படிங்கிற ஒரு ட்ரெண்ட் வருது. 2வது இடத்துல ஆப்வியஸ்லி மம்தா இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க ஸ்ட்ராங்கா இருந்த இடதுசாரிகள் இப்ப 3வது இடத்துக்கே ரொம்ப கடுமையா போட்டியிடுற ஒரு சூழல் தான் வந்திருக்கு. அந்த மாற்றத்துக்கு என்ன உடனே ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ அங்க வந்து பெங்கால் பிரச்சனை இருந்துச்சு, பங்களாதேஷ் அகதிகள் அவங்களோட இமிகிரன்ஸ் பிரச்சனை இருந்துச்சு, எஸ்ஐஆர் இருந்துச்சு, இந்த மாதிரி பல இஷ்யூஸ் இருந்துச்சு. பட் ஸ்டில் பிஜேபி அங்க இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கிறப்போ அவங்க எடுத்த அந்த பிரச்சாரம் ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாமா? இல்ல, அதாவது தமிழ்நாட்டு தேர்தல் களத்துல இருந்து நீங்க பெங்காலை பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுல வந்து நம்ம 5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆட்சி மாற்றம்ங்கிறது இயல்பு. அதனால இன்னைக்கு ஒரு அட்டர் தோல்வி அடைஞ்சா கூட இன்னொரு கட்சி திரும்ப வந்துரும். இங்க வந்து 5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுறதுங்கிறது இயல்பு. ஆனா மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க ஒரு நீண்ட கால ஆட்சி நடத்திருக்கோம். 35 வருஷம், 2 சீஃப் மினிஸ்டர், 35 வருஷம் வரலாற்று சாதனை அது. ஆனா நாங்க அதை எப்படி பாக்குறோம்னா, அத்தனை ஆண்டு கால ஆட்சிக்கான ஆன்டி இன்கம்பன்சியை நாங்க எதிர்கொள்றோம், அது உண்மை. ஆனா அடுத்த தலைமுறை லீடர்ஷிப் அங்க எமர்ஜ் ஆகி வந்திருக்கு. ஆனா இப்ப நடந்துட்டு இருக்கிற தேர்தல்ல முக்கிய பிரச்சனை என்னன்னா, எஸ்ஐஆர்னு ஒண்ணு அங்க வந்து கடுமையா அமலாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2 கோடி வாக்குகள் நீக்கிட்டாங்க. நீங்க தமிழ்நாட்டுல வந்து நீக்கப்பட்ட வாக்குகள் வேற, குறிப்பா சிறுபான்மையர் வாக்குகளை டார்கெட் பண்ணி நீக்கினாங்கிற ஒரு அது சிறுபான்மையர் வாக்குகள் டார்கெட் பண்றது மட்டும் இல்லாம மேற்கு வங்கம்ங்கிறது வந்து பல விதத்துல பிஜேபிக்கு வாய்ப்பளிக்காத மண்ணுங்க அது. சோ அதை வந்து எப்படியாவது தன்மையப்படுத்தணுங்கிறதுக்காக அவங்க வந்து தனக்கு எதிரான வாக்குகள்னு நினைக்கிறது எல்லாம் வந்து சகட்டு மேனிக்கு நீக்கினது. திருப்பி இணையணும்னு வாக்கு அவங்க வந்து போகும்போது நீதிமன்றம் தலையிட்டு சொல்லிதான் அங்க வந்து திருப்பி இணையறதுக்கே சில 1000 பேருக்கு வாய்ப்பு கிடைச்சது. ஸோ மேற்கு வங்கத்தில் நடக்கிற பிரச்சனை திரிணாமுல் வெர்சஸ் பாஜக வெர்சஸ் எல்டிஎஃப் இல்ல,
அங்க நடக்கிற பிரச்சனை வந்து பாஜகவுக்கும் அந்த மாநிலத்துடைய ஜனநாயகத்தை பாதுகாக்கிறதுக்குமான ஒரு போராட்டம். ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இடதுசாரிகள் எண்ணிக்கை கூடும். கண்டிப்பா நாங்க உள்ள இருப்போம். ஆனா எங்களோட போராட்ட காலத்துல எங்களோட வலுவை நாங்க இழக்கவே இல்லைங்க. இப்பவும் நாங்க தான் எங்க போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். ஸோ அதனால வந்து ஒரு 35 வருஷம் ஆண்ட கட்சிக்கு இன்னொரு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும் அதை தாண்டி அடுத்த தலைமுறை வரதான் போகுது. ஸோ அங்க நாங்க அப்படி பார்க்கல. ஆனா அங்க பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையத்தோட காம்ப்ரமைஸ் பார்க்கணும். அந்த நிலைமையில இன்னைக்கு அங்கிருந்து நாளைக்கு அது தமிழ்நாட்டுக்கு வரும். நான் அப்படிதான் பாக்குறேன். அது ஏன்னா முதல்ல காஷ்மீருக்கு போனாங்க, இப்ப பெங்காலுக்கு போறாங்க. அடுத்தது அவங்களுக்கு சேலஞ்சா இருக்கிறது தமிழ்நாடும் கேரளாவும் தானே. சோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஒரு எச்சரிக்கையை மேற்கு வங்க முடிவுகள் நமக்கு கொடுக்குது. நம்ம தமிழ்நாடுக்கு வந்து இது பண்ணிடலாம். லாஸ்டா ஒரு இது கேட்டுடலாம். இப்போதைக்கு இருக்கிற ட்ரெண்ட் படி இந்த நிலைமை இருக்கு. இதுல எதுவும் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கா? இல்ல எனக்கு தோணல. கண்டிப்பா 100 சீட்டுங்கிறது தாவேகா வந்து 100ங்கிற நம்பரையாவது அவங்க தக்க வைப்பாங்க. 117 கிராஸ் பண்ணாங்கன்னா தனி மெஜாரிட்டியில ஆட்சி அமைப்பாங்க. ஒரு கட்சி சிங்கிளா எந்த அணியும் இல்லாம ஒரு ஆட்சி அமைக்குது அப்படின்னு சொன்னா அது வந்து முக்கியமான விஷயம் தான். அது கூட்டணியே இல்லங்கிறது. ஆமா. ஆனா என்னன்னா நம்ம ஒரு விஷயத்த மனசுல வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் போஸ்ட் சிஸ்டம் தான். அதனால வந்து தாவேகாவுக்கு எதிராக வாக்களித்தவர்கள் தான் பெரும்பான்மை தமிழர்களா இருப்பாங்க. ஏன்னா இது மும்முனை போட்டி. சில இடங்கள்ல 30% வாக்குல ஜெயிப்பாங்க, சில இடங்கள்ல 35% வாக்குல ஜெயிப்பாங்க. இப்பவும் தாவேகா மனசுல வச்சுக்க வேண்டியது என்னன்னா, நமக்கு எதிரா வாக்களிச்ச 70% மக்களையும் சேர்த்துதான் நம்ம வந்து ரெப்ரசன்ட் பண்றோம். அப்போ அந்த விமர்சன குரல்களுக்கு அவங்க இப்ப இருக்கிற மாதிரி, இப்ப தேர்தல் அணுகுன மாதிரி ஊடகங்களையே சந்திக்காம, மக்களையே சந்திக்காம இருந்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அப்படி இருக்காது சூழல். ஆக்டிவ் பாலிடிக்ஸ் தேவைப்படும். ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இல்லாமயே நான் உண்மையில வேதனையோட தாங்க சொல்றேன். அதாவது ஆக்டிவா மக்களை சந்திச்சு ஊடகங்களோட கேள்விகளுக்கு பதில் சொல்லி பிரச்சார பயணத்துல போய் மக்களை முகத்துக்கு முகம் பார்த்து இதெல்லாம் வந்து செஞ்சு அதுக்கு பிறகு ஒரு வெற்றியை சாதிச்சா அவங்க கிட்ட இருக்கிற அக்கௌண்டபிலிட்டி அதிகமா இருக்கும். நிச்சயமா. இப்ப வந்து எனக்கு உண்மையில ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லும் போதே உள்ள என்ன தயக்கம் இருக்குன்னா, எது வெற்றி, இந்த வெற்றி என்னத்தை கொடுக்கும் அப்படிங்கிற ஈஸியா நடந்துருதோ அப்படிங்கிற ரொம்ப ஈஸியா கிடைச்சதா தான் இருக்கு. ஆனா என்னன்னா இதை நான் வந்து எல்லாத்தையும் விஜய்க்குன்னு எழுதி வைப்பாங்க. நான் அப்படி பார்க்கலங்க. அன்கிரிட்டிக்கல் சப்போர்ட் அது எங்களை உட்பட, அதாவது நம்ம எல்லாம் என்ன பண்ணிருக்கோம், புது பிளேயர் விமர்சிக்க கூடாது அப்படின்னு நினைச்சிருக்கோம். ஊடகங்கள் என்ன பண்ணிருக்காங்க, டிஆர்பி ரீச் கிடைக்குதுங்கிறதுக்காக ஒரு அன்கிரிட்டிக்கலா அதை கொண்டு போனாங்க. ஸோ அந்த சப்போர்ட்டும் சேர்ந்துதான் இன்னைக்கு வந்து தாவேக்கா எதிர்கொள்ற இந்த வெற்றிங்கிறது இது வெற்றி தான். ஒரே கட்சியா சிங்கிள் கட்சியா வெற்றிங்கிறது ஒரு பெரிய வெற்றி தான். ஆனா மும்முனை போட்டிங்கிறதும் தெளிவா தெரியுது. இந்த இப்ப வந்து திமுக பிளஸ் அதிமுக பிளஸ்ங்கிறதுக்குள்ள இருக்கிற கூட்டணி எண்கள் இருக்கு. இந்த எண்கள் இனி எப்படி இடம் மாறுங்கிறதை நீங்க எல்லாம் பேசுவீங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இனிதான் மக்களை அரசியல் படுத்துறதுக்கும் மக்கள்கிட்ட கொள்கைகளை கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் கூடுதல் வீச்சு தேவைப்படுது. ஏன்னா நபரை பார்த்து வாக்களிக்கிற இடத்துல தமிழ்நாடே போயிருச்சுன்னா அப்ப நாளைக்கு தமிழ்நாட்டை பத்தி நம்ம எப்படி பெருமையா வெளில சொல்ல தெரியும். அதனால எங்க வேலை வந்து இன்னும் கூடுதலா கொள்கைகளை அரசியலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது எங்களோட வேலைன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா. ஸோ இதுதான் இப்போதைக்கான ட்ரெண்டு. இத்தனை நேரம் என்னோட கேள்விகளுக்கு பதில் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இதை தாண்டி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் காத்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த கெஸ்ட் வந்து பேச போறாங்க. தொடர்ந்து லைவ் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். நம்பர்ஸ் பத்தியும் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.